ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டான பிஎல் லவ் மூவி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ கார்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருப்பான். இவன் பெரிய ஆக்டர். இவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவனோட பேர் வந்து லியோன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு பட்டு. பட்டுக்கு வந்து அப்பா ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. அம்மா வந்து குடிச்சு குடிச்சு எப்போ பார்த்தாலும் போதையிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரு குட்டி தம்பியும் இருப்பான் 8 வயசில். இப்போ அந்த 8 வயசு தம்பிக்கு தான் இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து பட்டுக்கு ஒர்க் வந்துடுது. இவன் வந்து ரேப்பிடோ ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ இவன் தம்பிக்கிட்ட எனக்கு ஒர்க் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனோட ஃபேஸே வந்து வாடிடுது. என்னோட அப்பா நான் வந்து பிறக்கும் போது இறந்துட்டாங்க. அம்மாவும் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை குடிச்சிக்கிட்டு என்னை சுத்தமாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்போவுமே வந்து டெய்லி நைட்டு இப்படி தனியாக தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பட் வந்துட்டு நீ கவலைப்படாத, எனக்கு கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து நான் உன்னை பிரியவே மாட்டேன், உன் கூடவே வந்து நைட்டு ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்புறான். இப்போ வீட்டுக்கு வெளியே அம்மா வேற நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்து கிடப்பாங்க. அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஒரு பக்கம் லியோனை காட்டுறாங்க. லியோனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குறான். கடைசியா அவனோட கண்ணுக்கு ஒரு டாய்லெட் படுது. பசாட்டி அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு அப்படியே வந்து திரும்புவான். அப்போன்னு பார்த்து பட்டுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்போ 2 பேருமே மோதிடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பட்டு வந்து விழுந்துடுறான் கீழே. அதுக்கு மேலேயே லியோனும் விழுந்துடுறான். அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறாங்க. அப்போ பட்டு வந்து லியோனை தள்ளி விட்டுட்டு என்ன நீ என் மேலே வந்து இப்படி மோதிட்ட அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்துட்டு இல்லை இல்லை நீ தான் என் மேலே மோதுன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பட்டு வந்து லியோன் ஜிப்பு போடாமல் இருக்கிறத நோட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போனால் தண்ணி தான் ஊற்ற மாட்டேன்னு பார்த்தா ஜிப்பு கூட போட மாட்டேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ லியோன் ஜிப்பு போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சத்தமெல்லாம் கேட்குது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட்டை கூட்டிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பட்டை அவனோட பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவன் வந்துட்டு இது உன்னோட மோட்டர் பைக் தானே, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஏறி உட்காந்து அவங்க கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. என்னடா இது, இன்னைக்காவது அவனை பார்த்துடலான்னு பார்த்தா இன்னைக்கும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாக்கிடுறாங்க. இப்போ லியோனுக்கு மேனேஜர் கால் பண்ணிட்டு நீ வந்து எப்போ தான் வருவ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து வேணாம் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட பட் வந்துட்டு நீ என்ன சும்மாவே வரலான்னு முடிவு பண்ணிட்டியா, நான் வந்து என்னோட கிளைண்ட்டை தேடி போய்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடானே இப்படி ஏறி உட்காந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது லியோன் வந்துட்டு காசு தானே நான் தரேன், எனக்கு தேவையான இடத்துல என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுறான். அப்போ லியோன் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது பட் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போற, முதல்ல காசு கொடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ லியோன் அவனோட ஃபோனை காட்டி என்னோட ஃபோனில் சுத்தமாகவே சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பட் வந்துட்டு அப்படின்னா நீ என்னை ஏமாத்த பார்க்குறியா, ஒழுங்கா எனக்கு இப்போவே காசு கொடு இல்லைனா உன்னோட ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் லியோன் என்னமோ அவனோட மனசுக்குள்ள இவன் வந்து கண்டிப்பாக என்னோட ஃபேனாக தான் இருக்கும், நான் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீ என்னோட ஃபேன் தானே அப்படின்னு கேட்கும்போது என்னது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் இவன் வந்து அடங்க மாட்டேங்கிறான். ஒரு மார்க்கர் எடுத்து பட்டோட ஜாக்கெட்லேயே வந்து இவனோட ஆட்டோகிராஃபை போட்டு கொடுத்துட்டு போதுமா இது வந்து என்னோட ஆட்டோகிராஃப், பத்திரமா வந்து இந்த துணியை துவைக்காம வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு மேலே மேலே கடுப்பாகுது. இங்கே பார், நான் உங்ககிட்ட காசு தானே கேட்டேன், ஒழுங்கா உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, நான் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லியோன் பட்டோட கையில் அவனோட ஃபோன் நம்பரை எழுதுறான். பட்டும் சரி எனக்கு அப்புறமா காசு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவன் வந்து லியோனை டார்லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவன் கூட ஆக்ட் பண்ணுற கோ ஆக்டர் போல இருக்கு இவன். லியோனுக்கு அலெக்ஸை கண்டா சுத்தமாகவே பிடிக்கல. பட் இருந்தாலும் அலெக்ஸுக்கு லியோனை கண்டா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவன் கிட்ட வந்து கிஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லியோனுக்கு கடுப்பாகுது. கொஞ்சம் எங்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அலெக்ஸ் கிட்ட இங்க பாரு, நீனு நானும் ஸ்க்ரீன்ல மட்டும் தான் பேரா இருக்க முடியும், ரியல் லைஃப்ல வந்து பேரா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பட்டை காட்டுறாங்க. பட் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு திருப்பியும் லியோனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்கறான். சுத்தமாவே ரீச் ஆக மாட்டேங்குது. விட்டா இவன் காசை ஏமாத்திடுவான் போல இருக்கு, நம்ம பெசாட்டி திருப்பியும் நேர்லயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருப்பி லியோனை பார்க்கறதுக்கு போறான். அலெக்ஸ் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க நீனும் நானும் தான் நல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ என்னடானா என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிற, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து பட்டு அந்த இடத்துக்கு வரான். அப்ப அலெக்ஸ் வந்து பட்கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து ஓடி போய் பட்டோட ஷோல்டர் மேல கையை போட்டுட்டு இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட இவனுக்கு கடுப்பாகுது. ஏண்டா எவ்வளவு பெரிய ஆக்டர் நானு, என்ன வந்து உனக்கு பிடிக்கல, அவன் சும்மா ரேபிடோ ஓட்டுறவன், அவனும் உனக்கு பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கடுப்பாக்குறான். இப்போ லியோனு இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஏற்கனவே டேட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பட்டை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். இதனால
இதனால அலெக்ஸ் விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டு இவங்க 2 பேத்தையும் திட்டி தீக்குறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்புன அடுத்த செகண்டே ஒரு பக்கம் பட் வேற வாமிட் வர மாதிரி பண்றான். இவன் வந்து கிஸ் பண்ணதுனால. இன்னொரு பக்கம் லியோன் வேற வாயெல்லாம் தொடச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்த பட்டுக்கு கடுப்பாகுது. அவனோட கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுட்டு எதுக்காக என்ன கிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன கிஸ் பண்றதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது பட் வந்துட்டு அப்படின்னா அவங்கள போய் கிஸ் பண்ணு. என்னதுக்கு கிஸ் பண்ண? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கடுப்பா கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்போ கூட லியோன் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லியோன் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மேனேஜர் கால் பண்ணி உனக்கு புதுசா அசிஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ண போறோம்ல, அவங்களுக்கான லிஸ்ட் எல்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்கேன், அதை நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. லியோனும் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த லிஸ்ட்ல பட்டோட பேரும் இருக்கு. இவன் பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறான், நீ தாண்டா என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பட்டை காட்டுறாங்க. பட் வந்து ஒரு இடத்துல உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நாளைக்கு இன்டர்வியூவில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 சேலரி அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. இப்போ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்குமே போகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்கும்போது பட் வந்து நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னையும் உன்னோட ட்ரெஸ்ஸையும் பார்த்தா நீ இங்கே இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ பெருக்கிற வேலைக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அங்கே மேனேஜருமே வராரு. மேனேஜர் கரெக்டாக பட்டை மட்டும் உள்ளே கூப்பிடுறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து பட்டை பற்றி ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ரெஸ்யூமில் இதுக்கு முன்னாடி அவனுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபுல் ஒர்க்கே வந்து பைக் ஓட்டுறது, அதுக்கப்புறம் வீட்டை பார்த்துக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து மேனேஜருக்கு தெரிஞ்சிருது. இதனால பட் கிட்ட நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நீ வேற ஏதாவது வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது பட் வந்து மேனேஜர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை பற்றி ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து இப்போ காசு ரொம்பவே அவசியம், என் கூட என்னோட தம்பி வேற இருக்கான், அதனால என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து லியோன் வேற உள்ள வரான். லியோனை பார்த்த பட்டுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரை வந்து காட்டுறான். அப்பவும் பட்டால லியோன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து லியோன் வந்துட்டு உனக்கு வந்து நான் ஒரு ஃபேமஸான ஸ்டார் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா, நான் தான் உன்னை வந்து அசிஸ்டண்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து கடுப்பாகுது. உன்ன மாதிரியான ஒரு ஆள் கூட நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா லியோன் வந்து பட்ட போக விட மாட்டேங்கிறான். உனக்கு வந்து இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியுமா, இதை விட்டுட்டு நீ போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது பட் வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க எல்லாம் வந்து பெரிய ஆளு, ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. என்னோட ஃபேமிலி ரொம்பவே பூரான ஃபேமிலி, எனக்கு வந்து கூடவே ஒரு சின்ன தம்பி இருக்கான், அது மட்டும் போதாதுன்னு நான் சின்ன சின்ன வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால உங்களோட ஒர்க்குக்கு நான் சம்மந்தப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்பவும் லியோன் வந்து பட் போடுறதுக்கு விட மாட்டேங்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற மேனேஜர் வந்து நீ எதுக்காக அவன் தான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு இப்படி அடமுடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து பட் கிட்ட நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறான். இதுக்கு பட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே லியோன் வந்துட்டு சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். லியோன் வந்து மேனேஜர் கிட்ட பாத்தீங்களா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக தான் நான் இவனை வந்து அசிஸ்டண்டா செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்த அசிஸ்டன்ட் எல்லாருமே இந்த மாதிரிலாம் கிடையாது, அதனால தான் நீங்க அப்பப்போ அசிஸ்டண்ட்டை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதனால இவனையும் அசிஸ்டண்டா போடுங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து உங்களோட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். லியோன் வந்துட்டு அப்படின்னா நீயும் மற்றவங்கள மாதிரி தான் போல இருக்கு, நீயும் என் மேல காதலில் விழுந்துருவ அப்படிங்கிற பயத்துல தான் இப்போ நீ இங்கேருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கடுப்பாயிடுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ லியோனும் அப்படின்னா சரி, நீ வேணா என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு, நீ என் மேலே காதலில் விழுகிறியா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பட் வந்துட்டு டீலிங்கை நானுமே ஒத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ வந்து என் மேலே லவ்வில் விழுகிறியா இல்லை நான் வந்து உன் மேலே லவ்வில் விழுகிறானான்றதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு எந்த மாதிரியான ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்துட்டு நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் லியோன் வந்து பட்டை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். பட் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி இங்கே வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கும்போது லியோன் வந்து ஃபஸ்ட்டு உன்னோட ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கா ஒன்றும் புரியலை, புரியாமே வந்து ஷர்ட்டெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என் முன்னாடி மண்டி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான். இவனு வந்து காலை மண்டி போட்டு உட்காரான். இதுக்கு அடுத்த நிமிஷமே டக்குன்னு லியோன் எழுந்திரிச்சு நின்றுடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அலெக்ஸ் வேற உள்ள வரான். இவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த பொசிஷனை பார்த்து தப்பாக நினச்சிக்கிறான். நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து ரொம்பவே கேஷுவலாக நீ வந்து தப்பான டைமிங்கில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அலெக்ஸுக்கு கடுப்பாகுது. உன்னை
பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் அவனோட ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் லியோன் வந்து விட மாட்டேங்கிறான். பேட்டை பெட்டில் பிடிச்சி தள்ளிட்டு இன்னும் உன்னோட வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்த பேட்டுக்கு ஷாக் ஆகுது. நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பட் வந்துட்டு சமைக்க தெரியும், பட் இருந்தாலும் இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிம்பிளான டிஷ்ஷாக சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லியோன் வந்து வேணுனே ஒவ்வொரு டிஷ்ஷாக அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இதை பார்த்த பட்டுக்கு கடுப்பாகுது. பட் இருந்தாலும் திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லியோன் ரொம்பவே அசால்ட்டா திங்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லை, போய் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால பட்டும் வேற வழி இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போ அவனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தம்பியை நீங்களே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து எனக்குமே இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது, இப்போ நான் கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் மட்டும் நான் வின் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் நம்மளோட வீட்டை நான் மீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாட்டு கடுப்பாகுது. இங்கே பாருங்க நான் முக்கியமான வேலை இருக்குன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் சரி நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பட் விதவிதமாக சமைச்சு லியோனுக்கு கொடுக்குறான். ஆனால் லியோன் வந்து அங்கே இருக்கிற டிஷ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், வேற டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்டுடுறான். இதனால பட்டும் வேற வழி இல்லாமல் திருப்பியும் சமைச்சு எடுத்துட்டு வந்து லியோனுக்கு கொடுக்குறான். லியோன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தம்பி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வருது, நீங்க இன்னும் லூக்கஸை பிக்கப் பண்ண வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இவனும் ஷாக் ஆகிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இதை பார்த்த லியோன் என்னாச்சுன்னு கேட்கும்போது பட் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே உன்னால தான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு அங்கேருந்து அவனோட ஸ்கூட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே லியோன் கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். மழை வர மாதிரி இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கார்லயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை கூப்பிடுறான். இதுக்கு ஃபர்ஸ்ட் பட் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் லியோன் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறானா. அதுக்கப்புறம் தான் இவன் கார்லயே ஏறுறான். இப்போ பட்டோட தம்பி லைப்ரரியில தான் இருக்கிறதா ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. பட் தம்பியோட பேர் வந்து லூக்கஸ். இப்போ லூக்கஸை தேடி 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது கொஞ்சமா நனைஞ்சிடுறாங்க மழையில. அதுக்கப்புறம் லைப்ரரிக்குள்ள லூக்கஸை தேடுறேன் அப்படிங்கிற பேர்ல மாத்தி மாத்தி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கடத்துக்கு மேல பட் வந்து விழுகிற மாதிரி போயிடுறானா. லியோன் தான் பட்டை பிடிச்சுக்கிறான். அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு பட்டு வர அச்சுன்னு தும்மிடுறானா. அதனால இவனு வந்து டக்குன்னு விலகிக்கிறான். அதுக்கப்புறம் பட் வந்து திருப்பியும் லூக்கஸை தேடிக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் லியோன் வந்துட்டு செவத்தை பார்த்துக்கிட்டே அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பட் கிட்ட வந்துட்டு நீயும் உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு மைண்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு வருது. லியோன் வந்து இவன் இப்படியே சொன்னா சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டேபிள் அவனை சாச்சிட்டு இப்படியே இருந்தேன்னா உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், அதனால ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றான். பட் வந்து நீ ரிமூவ் பண்ண வேணாம், நானே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு 2 பேரும் ஷர்ட்டே இல்லாம நின்றுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து தான் வாட்ச்மேன் வந்து அங்க லைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாருடா அது 11 மணி ஷோ காட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் இவங்களும் வந்து நடந்த விவரத்தெல்லாம் சொல்றாங்க. நாங்க லூக்கஸை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்துட்டு இதோ இந்த டோருக்குள்ளதான் அவன் வந்து மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு டோரை வந்து காட்டுறாங்க. ஆனா அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. லியோன் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி லூக்கஸை உள்ள இருந்து வெளியே எடுக்கிறான். பட் வந்து லூக்கஸ் கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் பிக்கப் பண்ண வராததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லூக்கஸ் வந்து பக்கத்துல லியோன் இருக்கிறத நோட் பண்ணிட்டு நீங்க அந்த சூப்பர் ஸ்டார் தானே, நீங்க எப்படி என்னோட பிரதர் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்துட்டு உன்னோட அண்ணன் வந்து என் கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு லூக்கஸ் வந்து அப்படின்னா என்னோட அண்ணனோட பாஸா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா கேட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு புக்கை காமிச்சிட்டு எனக்கு இந்த புக்கை ரீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால லியோன் லூக்கஸ்க்கு புக்கெல்லாம் ரீட் பண்ணி காமிச்ச பிறகு இவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு வந்து இறக்கி விடுறான். அப்ப 2 பேரும் ஒரே நேரத்துல பேசிக்கிறாங்க. லியோன் வந்து சாரி அப்படின்னு சொல்றான். பட் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். லியோன் வந்து பட் கிட்ட இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன், இதுக்கப்புறமும் நீ என் கூட ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது பட் வந்து நான் நினைச்ச அளவுக்கு பேடான பாஸ் நீ கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே லியோனும் அப்படின்னா சரி நாளைக்கு மறக்காம ஒர்க்குக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். வீட்டுக்கு வெளியே சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வேற வச்சிருக்கு. இப்போ இந்த ஆள் பட்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளால நீ வரக்கூடாது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஷாக் ஆயிடுது. இவனோட அம்மாக்கு கால் பண்ணி பார்க்கறான். பார்த்தா ரிங்கே வந்து போக மாட்டேங்குது. அதனால அந்த ஆள் கிட்ட திருப்பியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் வந்துட்டு உனக்கு இந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா காசு கொடுத்துட்டு தாராளமா போ, நான் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்கிட்ட வந்து காசு இருக்காதுல்ல, அதனால என்னால அதெல்லாம் தர முடியாது, நான் என்னோட வீட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை
பண்ணுறான். அப்போ அந்த ஆள் வந்து பேட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானா, அதுலேருந்து லியோன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்னோட வீட்டுக்கு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பேட் லூக்கஸை பெட்ல படுக்க வச்சுட்டு கீழே இறங்கி போகிறான். கீழே வந்து லியோன் இருக்கானா, லியோன் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லியோன் வந்து பேட் கிட்ட இன்னும் எத்தனை வாட்டி தான் என்கிட்ட இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து உன் மேலே கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் ஷவர் ஆன் பண்ணி குளிக்கிறான். பயலுக்கு ஒரே வெக்கமாக வருது. இவன் திருப்பி திருப்பியும் லியோனை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் லியோன் கிட்ட சர்வெண்ட் வந்துட்டு உங்களுக்கு துவைக்கிறதுக்கு துணி இருந்தால் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்துட்டு அதுவும் அந்த பேஸ்கெட்ல இருக்குல்ல அந்த துணி கூட துவைக்க வேண்டிய துணி தான், எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டோட துணியை கொடுத்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் பேட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா ட்ரெஸ்ஸை காணும். உடனே உள்ள இருந்துட்டு லியோனை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் லியோனோட காலத்துக்கு பேட் கூப்பிடுறது சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. அவன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவலை கட்டிட்டே வெளியே போகிறான். இப்போ பேட்டை கிராஸ் பண்ணி லியோன் போவான். அப்படி கிராஸ் பண்ணும்போது பேட்டோட டவல் வேற கீழே வந்து விழுந்துருது. லியோன் பேட்டை முழுசா பார்த்துட்டு சிரிக்க வேற ஆரம்பிச்சிடுறான். இப்போ பேட் வந்துட்டு என்னோட ட்ரெஸ் வந்து உள்ள இல்லை, அதனால தான் இப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மூடிக்கிறான். அதுக்கப்புறம் லியோனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேட்டுக்கு போட்டு விடுறான். அப்போ வந்து வச்ச கண்ணு வாங்காம அவனே பார்த்துக்கிட்டு இருக்கானா, பேட்டுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. பதட்டத்துல நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ லியோன் வந்து அசையாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பேட் வந்து சரி நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன்னு ஆயிடுச்சு, இதுக்கான ரெண்ட் என்னன்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது லியோன் வந்துட்டு இதுக்கான ரெண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறான். இதனால பேட்டும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு அந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறான். பட் இருந்தாலும் ரெண்ட் கொடுத்து தானே ஆகணும், ஸோ அதனால எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே லியோன் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் மணியே வந்து கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அப்படின்னா வேற என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். இவனும் வந்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே காசுக்கு பதிலாக ஒன்றை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துடுறான். அப்போன்னு பார்த்து இந்த லூக்கஸ் பைய வேற வெளியே வந்துட்டு அண்ணா அங்கே என்னடா பண்ணுறா, எனக்கு சுச்சா வருது வா அப்படின்னு கூப்பிடுறான். அதனால பேட்டும் அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பெட்ல படுக்கிறாங்க. ஒரு பக்கம் லியோனுக்கு வந்துட்டு அவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பேட்டுக்கு வந்து லியோனை பற்றி நினச்சிட்டு அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில் லியோனுக்காக பேட்டு ஒன்றுன்னா பார்த்து பார்த்து சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பான். லியோன் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுறான். அப்போ லூக்கஸ் வந்துட்டு என்னோட அண்ணன் உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா சமைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பேட் வந்து லூக்கஸோட வாயை மூடிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் அலெக்ஸ் வந்து லியோன் மேலே பழியை தூக்கி போட்டுட்டே இருக்கான். நான் வந்து அவன் கூட ஒன்றா ஒர்க் பண்ணுறேன், ஆனால் அப்படி இருந்து அவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான். பப்ளிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னையும் அவனையும் பார்த்தா கப்புள்ஸ் மாதிரி நினைக்க மாட்டாங்க, அதனால எனக்கு இவன் கூட ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சரி அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணலாம், நீயும் இவனும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, அதை வந்து நம்ம பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. இங்கே இவங்களோட ஃபேன்ஸ்க்கு முன்னாடி லைவாகவே வந்து ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அதே இடத்துக்கு அலெக்ஸுமே வந்துடுறான். வேணும்னே பேட் மேலே வந்து காலை போடுறான். அதுக்கப்புறம் பேட் கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். பேட்டும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போ அலெக்ஸ் வேணும்னே அவனை கீழே தள்ளி விட்டுடுறான். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அவன் மேலே விழுகிற மாதிரி போயிடுது. ஆனால் அதுக்கடையில அங்கே லியோன் வந்து அவனை காப்பாத்திடுறான். இதனால லியோனுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக அடிபட்டுருது. இதனால மேனேஜர் வந்து பேட்டை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீயும் அவனும் ஒண்ணா அப்படின்ற மாதிரி. இதுக்கு இவன் வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இதை கேட்ட லியோன் வந்துட்டு எதுக்காக 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பேட் லியோன் கிட்ட போய் உனக்கு இன்னும் வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது லியோன் வந்து அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு பேட்டை கிட்ட இழுக்கிறானா. பேட் வந்து கேட்குறான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு லியோன் வந்துட்டு இன்னைக்கு நீ என் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்த்தே வந்து அந்த பெட்ஷீட்டை போத்தி விட்டுடுறான். இதுக்கு அடுத்த நாள் காலையில் உள்ள இருந்து பெட்ஷீட் திறக்கும் போது அங்கே லூக்கஸ் படுத்திருக்கான். இதை பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஷாக்கு. இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது லூக்கஸ் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே லியோன் வந்துட்டு நாங்கள் சும்மா தான் படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது லூக்கஸ் வந்து அப்படின்னா நானும் என்னோட அண்ணனும் பிரதர்ஸ்ல, அந்த மாதிரி நீங்க 2 பேரும் பிரதர்ஸா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேட்டும் லியோனும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது லியோனோட அம்மா கால் பண்ணி உன்னையும் அலெக்ஸையும் பார்க்கும்போது ஏதோ ஒரிஜினல் கப்பிள்ஸை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே லியோன் வந்துட்டு நான் வந்து அப்படின்னா நல்லா நடிக்கிறேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தானே, அவனுக்கும் உனக்கும் இடையில என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கிளற ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மொத்தம் 14 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற பேட் கேட்டுடுறான். உடனே லியோன் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதை விட கம்மி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் லியோன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து, "நீங்க படிக்கிற யுனிவர்சிட்டியில எப்ப பார்த்தாலும் டீச்சர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற டீச்சர் வந்து, நீங்க கண்டிப்பா வந்து இந்த வாட்டி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, லியோனுக்கு வந்து கடுப்பாகுது. "யார் அந்த டீச்சர்?" அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்துல இருக்கிற பேட் வந்து, "நான் தான் அந்த டீச்சர்." அப்படின்னு சொல்றான். ஆனா இத கேட்டதும் லியோனுக்கு வந்து ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீல் பண்றான். நம்ம ஏன் ஹாப்பி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட் வந்து நெறைய புக்கெல்லாம் எடுத்து வச்சு லியோன படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். லியோன் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லியோன் வந்துட்டு, "நீ எதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது? நீ அங்க தானே புரொஃபஸரா இருக்க." அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். பேட் வந்து, "ஒரு புரொஃபஸரா இருந்து என்னால அதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே லியோன் வந்து, "எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு ஃபெயில் தான் போடப் போற. ஏன்னா நீயும் நானும் சேர்ந்து ஒரே பெட்ல வேற தூங்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு, "இதனால என்ன இருக்கு? இது ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் தானே. இதுக்கு நான் ஏன் இந்த மாரி பண்ண போறேன்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். லியோன் வந்து, "நான் உன்கிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "நான் குளிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குளிக்க போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு லூக்கஸ் வரான். அவன் அங்க இருக்கிற தண்ணி கப் எடுத்து குடிக்கும்போது, அவன் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம இருக்கிறத பார்த்துடுறான். பார்த்துட்டு, "நீ ரொம்பவே மோசமான ஆளு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவன் அங்கருந்து போயிடுறான். லூக்கஸ் வந்து பேட் கிட்ட, "எக்ஸாம் சம்மந்தமா ஏதாவது கொஸ்டின் இருந்தா, அதுக்கான ஆன்ஸர என்கிட்ட சொல்லிக் குடுக்கலாமே." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேட் லியோனோட ட்ரெஸ்ஸ நோட் பண்ணிட்டு, "இந்த மாரி ட்ரெஸ் பண்ணா பசங்க வந்து ஓடாம என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே லியோன் வந்து, "இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது, உனக்கு என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுதா?" அப்படின்னு சொல்லி, அப்படியே பேட்ட கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போய்க்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பேட்டுக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயத்துல, "நம்ம 2 பேரும் இப்ப படிக்கிறத பத்தி பேசலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, லியோனுக்கு வந்து கடுப்பாயிடுது. "நீ எந்த மாரியான ஆளா என்ன நீ நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு டென்ஷன் ஆயிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. லூக்கஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு லியோனுமே வரான். அப்ப லியோன் வந்து லூக்கஸ் கிட்ட, "இந்தாங்க இந்த புக்க வந்து என்னோட பிரதர் உங்ககிட்ட குடுக்க சொன்னான்." அப்படின்னு சொல்லும்போது, இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதுல எக்ஸாம்க்கு தேவையான ஹிண்ட் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற லூக்கஸ் வந்து, "உங்ககிட்ட என்னோட பிரதர் பத்தின ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்லவா? என்னோட பிரதர் வந்து இதுவரைக்கும் யார் கூடயும் டேட்ல இருந்ததே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்டு இவனுக்கு ஒரே ஷாக்கு. "மேல சொல்லு, மேல சொல்லு." அப்படின்ற மாதிரி கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு பேட் வந்துடுறான். அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லியோன் வந்து என்ன நினைக்கிறான்னா, பேட்டுக்கு வந்து முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றான். அதனால பேட் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு போயிட்டு, "என் கூட சேர்ந்து நீ மூவி பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன் ரூமுக்கு வா." அப்படின்னு கூப்பிடுறான். அந்த ரூம் வந்து சின்ன தியேட்டர் செட்டப்ல இருக்கு. அங்க பேட் யாருமே இல்லாதத நோட் பண்ணிட்டு, "இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தன்னு?" கேட்கும்போது, இவன் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு, கடைசியா படத்த வந்து ஆன் பண்ணி விட்டுடுறான். 2 பேரும் சேர்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப லியோன் மெதுவா பேட் மேல கைய போட்டுக்கிட்டே, "நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஜாபுக்கு சேரும்போது, நீ வந்து என்ன கண்டிப்பா லவ் பண்ணியே ஆவ அப்படின்னு சொல்லி, உன்கிட்ட வந்து சவால் விட்டேன்ல, அந்த சவால வந்து இப்ப நானே வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன். இப்ப சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்து, "எனக்கு அது தெரியல." அப்படின்னு சொல்றான். உடனே லியோன் வந்து பேட்டோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப பேட்டோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா துடிக்கிறத அவனால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப பேட் கிட்ட, "இப்படி 2 பேர் வந்து கைய கோத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட மிடில் ஃபிங்கர்ல வந்து ஹார்ட் பீட்டோட துடிப்பு வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. அத வச்சு பார்க்கும்போது உன்னோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கே. எதுக்கு?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் பேட் வந்துட்டு, "உன்னோட ஹார்ட் பீட்டும் ரொம்பவே வேகமா துடிக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது." அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து மேனேஜர் உள்ள வந்துடுறான். இத பார்த்த பேட்டுக்கு பயமாயிடுது. அவன் அப்படியே கீழ குனிஞ்சு ஒளிஞ்சுக்கிறான். அப்ப மேனேஜர் வந்து, "இங்க என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, லியோன் வந்து, "சும்மா தான் மூவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, மேனேஜர் அங்கருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் பேட் அவனோட இடத்துல உட்கார்றான். இப்ப லியோன் கேட்குறான், "உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "அது ஒரு நல்ல ஐடியான்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, பேட் வந்து, "அது நல்ல ஐடியான்னு தான் எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, இவனும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியா?" அப்படின்ட்டு கேட்டுடுறான். உடனே பேட் வந்துட்டு, "நீ வரப்போற எக்ஸாம்ல பாஸ் ஆகி காட்டு. அதுக்கப்புறம் நான் உன்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கிட்ட கிஸ் பண்ற மாதிரி போயிடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டான டைமிங்க்கு அங்க மேனேஜர் வந்துடுறான். இந்த வாட்டி 2 பேரும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணத மேனேஜர் வந்து பார்த்துடுறான். அதனால பேட்ட மட்டும் தனியா கூட்டிட்டு போயி, "நீ இந்த மாதிரி அவன் கூட க்ளோஸா இருந்தன்னு வச்சுக்கோயேன், இது அவனோட கரியருக்கே வந்து பெரிய ப்ராப்ளமா போயிடும். இதுக்கு முன்னாடி வந்த அசிஸ்டன்ட்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வேலைய விட்டு தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீயும் பண்ணாத. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு." அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பேட்டும் லியோனும் கார்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப லியோன் வந்து எக்ஸாம்க்கு படிக்காம ரொம்பவே கேஷுவலா கேம் விளையாடுறது, ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்கிறது, அந்த மாதிரி
மாதிரி ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து பேட்டோட மனசுல எப்படி தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அசிஸ்டன்ட் மாதிரி தான் என்னையும் வந்து இவன் நினைக்கிறானோ, என்ன வந்து அவன் சீரியஸா எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. அதனால லியோன் கிட்ட போய் கேட்கறான், "நீ எதுக்காக எக்ஸாம்க்கு படிக்காம இப்படி விளையாட்டுத்தனமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்துட்டு, "எக்ஸாம் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கண்டிப்பா வந்து பாஸ் ஆயிடுவேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆனா பேட்டுக்கு வந்து, "நீ படிக்கவே இல்லாம எப்படி பாஸ் ஆவ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் சரி, "நீ கேமே விளையாடு, நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்படியே எக்ஸாம் நடக்கிறதுக்கான நாளுமே வருது. லியோன் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள நுழையிறான். கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேட்டையும் பேட் பக்கத்துல உட்காந்துருக்கிற டீச்சரையும் வந்து காட்டுறாங்க. இந்த டீச்சர் வந்து பேட் கிட்ட ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, அவனுக்கு ஸ்நாக்ஸ் ஊட்டி விடுறது, காஃபி ஊட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த லியோனுக்கு கடுப்பாகுது. அப்ப எரியிற நெருப்புல எண்ணெய வேற ஊத்துற மாதிரி பேட் வந்து அங்கருந்து எந்திரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற டீச்சர் தான் வந்து பேட்ட புடிக்கிறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான கப்பிள்ஸ் மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்க கேட்க இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ரொம்பவே கோபமா எக்ஸாம் பேப்பர் குடுத்துட்டு அவன் வெளிய வந்துடுறான். அதுக்கப்புறம் பேட்டும் டீச்சரும் வெளிய நடந்து பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப கீழ வந்து லியோன் வந்து பேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, "எனக்கு லிஃப்ட் குடு" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. லியோன் வந்து எவ்வளவு முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா இவன் வந்து கேட்கவே மாட்டா. அதனால வேற வழி இல்லாம சரி கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் வந்து கார்ல ஏறுறாளா, இது வந்து மேல இருந்து 2 பேரும் பார்த்துடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற டீச்சர் சொல்றான், "இந்த லியோன் வந்து எப்பவுமே இப்படிதான். ஒவ்வொருத்தங்களா வந்து மாத்திக்கிட்டே இருப்பான். இப்ப வந்து இந்த பொண்ணு போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த டீச்சர் வேற, "நான் உங்கள டிராப் பண்ணவா?" அப்படின்னு கேட்கும்போது, பேட் வந்து, "நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போலாமா?" அப்படின்னு கேட்டுடுறான். அதுக்கப்புறம் லியோன காட்டுறாங்க. பேட் வந்து இனிமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். அதனால இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. கால் மெசேஜ்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனா இவன் வந்து அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பேட்ட காட்டுறாங்க. பேட் வந்து அந்த டீச்சரோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் பண்ற மெசேஜ் காலெல்லாம் பார்த்துட்டு, "உனக்கு என்ன என்னை விட்டா வேற யாராவது கிடைப்பாங்க" அப்படின்ற மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்ணாமயே வச்சுடுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற டீச்சர் வேற சும்மா இல்லாம பக்கத்துல பேட்ட கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பேட் வீட்டுக்கு வந்துடுறான். பேட் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது லியோனுக்கும் புரியுது. "நீ எதுக்காக இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பேட் வந்து ரொம்பவே கடுப்பா, "நீ மத்த அசிஸ்டன்ட் எல்லாம் எப்படி பார்த்தியோ, அதே மாரி தான் என்னையும் பார்க்குற. அப்படி இருக்கும்போது, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணா என்ன, பண்ணாக்காட்டி உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில பேட் வந்து லியோன் கிட்ட, "எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. அதனால நான் இப்பவே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு, "எனக்கு இது சரியில்ல, அது சரியில்ல. ஒவ்வொன்னா மாத்தி குடு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் வந்துட்டு, "இன்னைக்கு வந்து என்னால மாத்தி குடுக்க முடியாது. எனக்கு ஒர்க் தான் முக்கியம்" அப்படின்ற மாதிரி அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். இப்ப பேட் எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் கிளம்புனா அப்படிங்கிறத இப்பதான் காட்டுறாங்க. பேட் வந்து லியோனோட பேப்பர சீக்கிரமாவே வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமா வந்திருப்பான் போல இருக்கு. எல்லாமே கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு பேப்பர பார்க்குறான். பார்த்து அவனுக்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கான். ஒரு பக்கம் லியோன் வேற பேட்ட நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். நான் இவனுக்காக ராப்பகலா கண்ணு முழிச்சு படிச்சா, இவன் என்னடான்னா என்ன இப்படி கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பேட் கிட்ட அந்த டீச்சர் வந்துட்டு, "என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்து, "ஆமா, இந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குல்ல, அதனால தான் சீக்கிரமா வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம், "உங்களுக்கு தலைவலி இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நைட் என்ன நடந்ததோ அத வந்து யோசிச்சு பார்க்குறான். நேத்து நைட் இவன் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிருப்பான்ல, ஆனா இவன் வந்து கிஸ் பண்ண விட்டுருக்க மாட்டான். வேகமா அங்கருந்து, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடியிருப்பான். இது எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்த்துட்டு, "சரி நான் இங்கருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் லியோன் ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அலெக்ஸுமே வந்துட்டு லியோன தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது லியோனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ரொம்பவே கடுப்பா அங்கருந்து கிளம்பிடுறான். இப்படி இவன் பிஹேவ் பண்ணிட்டு போனத அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துடுறாங்க. இது அலெக்ஸுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதுக்கப்புறம் பேட்டுக்கு இந்த மாதிரி மியூசிக் கான்சர்ட்டுக்கு நீ வரலையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இவனும் வந்து வேகமா பதறி அடிச்சுட்டு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவனால போக முடியல. இங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து, "உங்ககிட்ட ஐடி கார்டு இல்ல, உள்ள விட முடியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அலெக்ஸ் வரான். "நீ என்ன லியோன பார்க்கணும்னு நினைக்கிறியா? அவன பார்க்க முடியும்னு வேற நினைக்கிறியா?" அப்படின்ற மாதிரி பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இத கேட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கு. "நீ வந்து அவன என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து கையில கிளாஸ் வச்சிருப்பான். அதுல இருக்கிற ஒயின அவன் மேலேயே வந்து ஊத்திட்டு, "இவன் என்ன அட்டாக் பண்ண வரான்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுடுறான். இதனால செக்யூரிட்டி ஒரு பக்கம் பேட்ட பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அலெக்ஸோட ஃபேன் வந்து பேட் அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, அந்த இடத்துக்கு லியோன் வந்து அவங்கள ஸ்டாப் பண்றான். இப்ப லியோனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருதா, அப்ப அலெக்ஸ் வந்து லியோன் கிட்ட, "உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல இவன் கடுப்பாகி அவன வந்து தள்ளி விட்டுடுறான். அப்போன்னு பார்த்து அங்க மேனேஜர் வந்து, "ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சுடுறாங்க.
அதுக்கப்புறம் லியோன் பேட்ட வந்து ஃபீல் பண்ணி ஒரு லவ் சாங் பாட ஆரம்பிக்கிறான். பேட்டுக்கும் வந்து புரியுது. இது நமக்காக தான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனால அங்க நிக்க முடியல. அவன் அங்கருந்து போயிடுறான். இந்த லியோன் வந்து ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துடுறான். பேட் பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். லியோன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே பேட் வெளியே போயிடுறான். லியோனும் பேட் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா பேட்டோட ஸ்கூட்டருக்கு முன்னாடியே அவனோட காரை போய் நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் இறங்கி போய் பேட் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறான். பேட் வந்து கார் அங்கேயே நிக்குதுன்னு கேட்கும்போது லியோன் வந்து அதை அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப நைட் ஆயிடுது. பேட் வந்து லியோன் கிட்ட சாரி, உன்னோட எக்ஸாம் பேப்பரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது லியோன் வந்து என்ன நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பேட் வந்து இல்ல, நீ வந்து பாஸ் ஆயிட்ட, அதுவும் 100க்கு 100 மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட லியோனுக்கு சந்தோஷம் தாங்கல. நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் என்னோட சுய நினைவை இழக்கணும்னு விரும்புறேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றான். அதாவது நீ என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே பேட்டும் கிஸ் பண்றான். 2 பேத்துக்கும் ஃபயர் மாதிரி பத்திக்குது. 2 பேரும் சேர்ந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்ப பேட்டோட போன்ல இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இத லியோனுமே கேட்டுடுறான். என்னது இது வித்தியாசமா சத்தம் கேக்குது அப்படின்னு கேட்கும்போது பேட் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, அது வந்து எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி மூவி எல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஏத்திக்கலான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே வேணும், உனக்கு என்னென்ன சொல்லி தரணுமோ அத்தனையும் நான் சொல்லி தரேன், ஆனா நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் லியோன் தான் கண்ணு முழிக்கிறான். பேட்டுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு கியூட்டா நெத்தில கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, நீ வந்து எந்திரிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து எதுக்கு ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே லியோன் வந்து அந்த டீச்சர் இருக்கான்ல, அந்த டீச்சர் கூட நீ சேரக்கூடாது, அவன் கூடலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பேட் வந்துட்டு அப்படின்னா நீயுமே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கார்ல கூட்டிட்டு போனல, அந்த பொண்ணு கூட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லியோன் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது இவன் வந்து எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தமா முடியல. பேட்டோட பேக் எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது போல இருக்கு. லியோன் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள்ல, அதனாலதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சரி வா வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீயும் வந்து என்னை விட்டு போக கூடாது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் வந்து சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போடுறான். என்ன அப்படின்னா, நானும் லியோனும் வந்து டேட்டிங்ல இருந்தோம், ஆனா அவன் வந்து இப்ப வேற ஒரு ஆள் கூட டேட்டிங்ல போயிட்டு என்ன வந்து ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வைரலா ஒரு வீடியோவை வந்து பரப்பி விடுறான். இதை கேட்ட ஆத்திரமான இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே லியோன் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மேனேஜர் வந்து இதை நம்ம இப்போதைக்கு சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. இதுல மேனேஜர் வந்து இதெல்லாமே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நாங்க சீக்கிரமாவே இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்னதா வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கிளிப்பை காட்டுறாங்க. அப்ப பேட் வந்து லியோன் கிட்ட நான் இனிமே உனக்கு அசிஸ்டண்டா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது லியோன் வந்துட்டு ஆனா நீ இதுக்கு அப்புறத்துல இருந்து நீ எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கியோ இல்ல அசிஸ்டண்டா இருக்கியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. இதுல மேனேஜர் வந்து இப்ப பேட்னால ப்ராப்ளம் வரதுனால அவனை வேலையை விட்டு நாங்க தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட லியோனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இப்ப எனக்கு அவன் அசிஸ்டண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டா எப்பவுமே என் கூட இருப்பான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் கட்டான அந்த சீன்ல இருந்து திருப்பியும் கண்டினியூ பண்றாங்க. பேட் வந்து லியோன் கிட்ட இப்ப எனக்கு வந்து ஒர்க் இல்ல, அன்எம்ப்ளாயா இருக்கேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது இவனும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட டையை வந்து பிடிச்சிட்டு ஆனா நீ அதுக்கு கைமாறா எனக்கு நீ உன்னோட பாதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போயிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தள்ளி நின்று அலெக்ஸ் பார்த்துடுறான். உடனே யாருக்கோ கால் பண்ணி பேட்டை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப லூக்கஸ் வந்துட்டு பேட்டுக்கு வந்து இப்ப வேலை போனதுனால ஃப்ரீயா இருக்கான்ல, சோ அந்த மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ லியோன் லூக்கஸை தூக்கிட்டு நீ இப்ப வேலைக்கு போகலன்னா என்ன, என்ன மாதிரி ஆக்டர் ஆயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப லூக்கஸ் திடீர்னு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்பதான் 2 பேரும் கையை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா கையில பெரிய காயம் இருக்குது. அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது லூக்கஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாருமே என்ன புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். உடனே பேட் வந்து இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் எல்லா தப்பும், நான் நாளைக்கு வந்து இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனேயே லியோன் வந்து பேட் கிட்ட போயிட்டு வா சீக்கிரமா கிளம்பு, நானும் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இப்ப பேட் வந்து முன்னாடி போயிடுறான். ஆனா லியோனால வர முடியல. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை சுத்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பேட் வந்துட்டு லூக்கஸ் எந்த பையன் அடிச்சானோ அந்த பையனோட அம்மா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த அம்மா வந்துட்டு தன்னோட பையன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த தப்பை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் லியோன் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்பவும் அந்த அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால லியோன் வந்துட்டு சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை செக் பண்ணி பார்த்ததுல லூக்கஸ் வந்து தப்பு பண்ணல. ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால பிரின்சிபல் லியோன் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா, அங்க இருக்கிற டீச்சர், அதுக்கப்புறம் அந்த பையனுமே வந்து லூக்கஸ் கிட்ட சாரி கேக்குறான். அதுக்கப்புறம் 2 குட்டி பசங்களும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸும் லியோனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அலெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அதனால நம்ம பழைய கான்ட்ராக்ட ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா இவன் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி பார்ட்னர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு நான் நடிக்காமயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சுத்தமாவே ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுல இவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் லியோன் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க நிறைய லேடிஸ் இருப்பாங்க. கூடவே வந்து லூக்கஸும் வந்திருப்பான். லூக்கஸ் வந்து இப்ப அவங்க பக்கமா தான் உட்கார்ந்துருப்பான். கூடவே லூக்கஸோட அம்மாவுமே வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்துட்டு நீ வந்து அந்த குட்டி பையனை அபியூஸ் பண்ணியிருக்க. அதனாலதான் அவனோட கையில இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மேல பழிய தூக்கி போட்டுடுறாங்க. அத வந்து ஒத்துக்க சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. லூக்கோஸோட அம்மா வேணும்னே தரையில தலையெல்லாம் முட்டிட்டு ரத்தம் வர அளவுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி. இந்த விஷயம் எல்லாம் பேட்டுக்கு தெரிஞ்ச பிறகு பேட் வந்து லூக்கஸ பாக்குறான். நீ வந்து இப்போ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லியோன் வந்து இப்ப லூக்கஸ பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். லூக்கஸ் வந்து இப்ப எப்படி இருக்கான், எங்க இருக்கான் அப்படின்றத பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க மேனேஜரும் இன்னொரு ஆளும் வராங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இவன் மேல ஆனதுனால இதுக்கப்புறத்துல இருந்து அவன் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவனோட கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து கட் ஆகுது. அப்ப பேட்டுமே வந்துட்டு இவன் வந்து எந்த தப்பும் பண்ணல. என்னோட அம்மா தான் காசுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. எதா இருந்தாலும் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால லியோனும் உங்களோட வேலையை எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் லியோனை வந்து பேட் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இவனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பேட் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறான். லியோன் மட்டும் தனியா அங்க இருக்கிற எல்லா கடையிலயுமே வேலை வந்து கேட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே அவனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இவன் வந்து குழந்தைய அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா நோட்டீஸ் குடுக்கறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால இவனும் இந்த வேலையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லியோனை கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் அது லியோன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ தானே அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண, உனக்கெல்லாம் வந்து இறக்கமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப லியோன் வந்து கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு ரொம்பவே அதிகமா கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். அதனால இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் இவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோட்டீஸா குடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு அலெக்ஸுமே வந்துடுறான். அலெக்ஸ் வந்து அங்க இருக்கிறது லியோன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். அதனால இப்ப நீ இருக்கிற இந்த கோலத்தை நான் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இதை லியோன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த வேலை கொடுத்தாலும் அந்த ஆளு அவனுமே வந்து உள்ள வந்துடுறான். வேலை கொடுத்தா இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் இங்க இனிமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் லியோனும் பேட்டும் சேர்ந்து வேற ஒரு வீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப லியோன் சொல்லுவான், இப்போ உன்னோட அம்மா கிட்ட லூக்கஸ் இருக்கிறது அவனுக்கு சுத்தமாவே பாதுகாப்பு கிடையாது. அதனால கூடிய சீக்கிரமாவே அவனை மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்கிறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க 2 பேரும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு பயந்து மாடியில வந்து தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப லியோன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். நான் ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ்ல இருந்தேன். ஆனா இப்ப வந்துட்டு இந்த சன் வந்து எப்படி உள்ள போய்க்கிட்டு இருக்கோ அதே மாதிரி என்னோட வெளிச்சமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். பேட் தான் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேட் தூங்கின பிறகு லியோன் வந்து கையில பொம்மை மோதிரம் மாதிரி 2 மோதிரம் வச்சிருப்பான். அது பேட் கையில ஒன்னத்தை போட்டு விட்டுட்டு இவனோட கையிலயும் ஒண்ணு போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் லியோன் அலெக்ஸ் கிட்ட போயிட்டு லூக்கஸ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்க கூடாது, என்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சுற மாதிரி கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன மாதிரி வந்து கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். இதை இவன் ரொம்பவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவனை வந்து ஒரு கம்பி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏண்டா நீ வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது நான் வந்து உன்னோட கண்ணுக்கு தெரியல, ஆனா இப்ப நீ வந்து ஒண்ணுமே இல்லாதவனா இருக்க, இப்ப வந்து என் கூட சேரலான்னு பாக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன நினைச்சானோ தெரியல, லூக்கஸ் கூட அலெக்ஸ் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து பேட்டு லூக்கஸ் அதுக்கப்புறம் மேனேஜர் எல்லாருமே போலீஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க.
காட்டுறாங்க அந்த இடத்துக்கு. இப்ப லியோன் வந்து அலெக்ஸ் கிட்ட பேசியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அவனோட ஷர்ட் பட்டன்ல இருக்கிற கேமரா வச்சு அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதனால போலீஸ் வந்து அவன பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுமே வந்து லூகாஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் லூகாஸ குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேட் வந்து லியோன் கிட்ட போயிட்டு, "உனக்கு ஒண்ணும் ஆகலையே! நீ நல்லா இருக்கல?" அப்படின்னு கேட்கும்போது, லியோன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன் அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நியூஸ்ல அலெக்ஸ வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும்ல, அதெல்லாம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுனால, திருப்பியும் லியோன ஆக்ட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்குறாங்க. எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடுது. அப்போன்னு பார்த்து தான் லூகாஸுமே அங்க வரான். லூகாஸ் லியோன் கிட்ட பொக்கேயெல்லாம் குடுத்துட்டு, "இனிமே நம்ம 3 பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இந்த ஃபங்ஷனுக்கு லியோனும் பேட்டும் சேர்ந்து தான் வராங்க. இப்ப அந்த ஃபங்ஷன்ல லியோனுக்கு அவார்ட் குடுக்குறாங்க. இவனும் வந்து அத வாங்கிட்டு, அவனோட ஸ்பீச் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸ்ட்ரைட்டா பேட் கிட்ட போயிட்டு, "நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பேட்னா வேண்டாம்னா சொல்லுவான். அவனும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதோட இந்த மூவியும் இங்க முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.